பெண்மணியை பாருங்களேன். இவ பேர் என்னவா? நகோமி. இந்த அம்மா போய் மோவாபில் அப்படி சுற்றுலா போயிட்டு எல்லாம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு போயிட்டு கடைசியில் நம்ம ரிட்டர்ன் ஊருக்கு வருது. வரும்பொழுது எல்லாரும் பார்த்து, ஏய் இவளை பார்த்தா நம்ம நகோமி மாதிரி தெரியுது இல்லை? ஒன்று அம்மனி சொல்லுது, நான் நகோமியே, என் பேர் என்னன்னு சொல்லுங்க, மாறாள். ஏன்? நான் நிறைவாய் போனேன், இப்போ குறைவா வந்தேன். சந்தோஷமா போனேன், இப்போ எப்படி வந்திருக்கிறேன்? இதுக்கெல்லாம் யார் காரணம்? அந்த அம்மா என்ன சொல்லுது? கர்த்தர் எனக்கு இதை கட்டளையிட்டார், கர்த்தரனை உடைச்சிட்டார், கர்த்தரனை சிறுமையாக்க ஒரு விதத்தில் கர்த்தரை அனுமதிச்சார். ஆனால் அது காரணம் இந்த அம்மா தான். சில நேரம் நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கை உடைவதற்கு சில நேரங்களில் கர்த்தரே அனுமதி கொடுக்கிறார். இந்த நகோமிக்கு போல. இந்த நகோமி லைஃப்பை பார்த்தீங்கன்னா, பெத்லகேம்லேருந்து மோவாபுக்கு போச்சு. போன இடத்துல புருஷனை இழந்தாச்சு, புருஷன் செத்து போனா, 2 பிள்ளைகள் செத்து போனாங்க. இந்தம்மா விதவை, இவளை நம்பி வந்த 2 மருமக்கள் மாறும் விதவை, 3 விதவைகள் இப்போ வந்துட்டாங்க. வாழ்க்கை இந்த அம்மாவுக்கு ரொம்ப போராட்டம் ஆயிடுச்சு. இனிமேல் இந்த அம்மா சொல்லுது மருமக்களை பார்த்து, ஏமா திரும்ப உங்கள் வீட்டுக்கு போயிடுங்கம்மா, உங்கள் வீட்டில் வேற ஏதாவது பையனை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கோங்க, என் கூட வந்தீங்கன்னா நானே 0. இனிமேல் நான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க முடியாது, ஏன்னா எனக்கே வாழ்க்கை இல்லை, என் வாழ்க்கையே உடஞ்சி போச்சு, நானே 0 ஆயிட்டேன், இனிமேல் உங்கள் லைஃப் நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் எப்படியோ போய் கெட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம ரிட்டர்ன் போகுது. அந்த நிலைமை தான் இந்த அம்மா நிலைமை. பெத்லகேமில் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஏன் நம்ம லைஃப் இப்போ உடஞ்சி போச்சு, எல்லாம் ஏன் இழந்து போனால்னா, பெத்லகேமில் ஒரு பஞ்சம் வந்துச்சு. பஞ்சம் வந்த உடனே கர்த்தரால் போஷிக்கப்படுகிற நாங்கள் எங்களை கர்த்தர் போஷிப்பார் என்று விசுவாசிக்காம நேரம் எங்கே போச்சு? எங்கே போச்சு? மோவாபுக்கு. மோவாப் கர்த்தர் அருவருக்கிற தேசம். இந்த மோவாப் வந்து லோத்தின் சந்ததி, அருவருப்பாய் வந்த சந்ததி. கர்த்தர் சொல்றார், மோவாபிய என் ஆலயத்துக்குள்ள நினைச்சக்கூடாது, 10 தலைமுறைக்கு வரக்கூடாது, அவனோடு சம்பந்தம் வைக்க கூடாது. ஏன்னா புரஜா தேசம் ஒரு பக்கம், விக்கிரக ஆராதனை, அநேக அருவருப்புகள் நிறைந்தவர்கள் மோவாபியர்கள். இந்த அம்மா நேரம் பஞ்சம் அழைக்கிறன்னு தான் போச்சு. எப்பவுமே சில விஷயங்கள் நம்ம செய்யும் போது ஒரு சப்பக்கட்டு கட்டிட்டு தான் செய்வோம். நான்லாம் வந்து சும்மா அப்படி போக தான் ஸ்பாஷ செய்கிறேன், சும்மா அவங்கள்ட்ட பேச தான் செய்கிறேன், சும்மா ஒரு ஜோக்கு தான் பார்க்குறேன், சும்மா ஒரு பொய் விளையாட்ட தான் பேசுகிறேன், சும்மா அப்படின்னுவோம். இந்த அம்மா அப்படி தான் போச்சு. போன இடத்துல டேரா போட்டுச்சு. பசங்க 2 பேருக்கு அங்கேயே பொண்ணு பார்த்துருச்சு. கொஞ்சம் கூட குற்ற உணர்வே அந்த அம்மாவுக்கு இல்லை. அந்நிய தேச சம்பந்தம் கிடக்கூடாது. பிரமாணங்களை கொஞ்சம் கொஞ்சமா தன் சுயநலத்துக்காக, சொந்த விருப்பத்துக்காக கர்த்தர் வார்த்தையை மாத்தி 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 இந்த அம்மா வளைச்சு மீற ஆரம்பிச்சா. அந்த மீறுதலினால் இவ குடும்ப வாழ்க்கை பாழாய் போனது. அல்லேலூயா. நம்முடைய மீறுதல்களால் உடையும் வாழ்க்கை. நிறைய நேரங்களில் கர்த்தருடைய பிரமாணம் நல்லாவே தெரியும், கர்த்தருடைய சத்தியம் நமக்கு தெரியும், நம்ம சுவாபம் எப்படி இருக்கணும், பழக்க வழக்கம் எப்படி இருக்கணும், தேவ சித்தம் எப்படி என்ன, நம்ம கர்த்தர் எப்படி வாழணும், எல்லாம் நமக்கு தெரிந்தும் பல நேரங்களிலே நம்ம சுய கௌரவத்துக்காக, நம்முடைய சுயநலத்துக்காக, நம்முடைய உலக பிரகாரம் வாழ்க்கைக்காக, மனுஷங்களை பிரியப்படுத்துவதற்காக நிறைய நேரங்களில் கர்த்தர் வார்த்தையை மனம் அறிய நமக்கு ஏற்ற விதத்தில் மாற்றுகிறோம், மீறி நடக்கிறோம், விளைவை உணராமல். இவ கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணலை, இவளுக்கு கொஞ்சம் கூட அந்த உணர்வும் இல்லை. என் புருஷன் சாவான், என் பிள்ளைங்க சாகும், நான் நிர்கதியாக போவனுக்கு தெரியாது. நம்ம நிறைய நேரம் மீறுதலின் விளைவை நம்ம உணராமல் செய்கிறோம். கர்த்தர் வார்த்தை மீறுகிறது நமக்கு நாமே செய்து கொள்ளுகிற தீமை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களோடு கர்த்தர் முகமுகமாய் சில வார்த்தை பேசுறாரா? கர்த்தருடைய வார்த்தை இதுதான் சத்தியம், இதுதான் நீ இப்படிதான் வாழணும். அது எல்லா விதத்திலையுங்க. நம்ம வார்த்தையிலிருந்து, சிந்தையிலிருந்து, நம்ம அனுபவிக்கிற உலக சந்தோஷங்களிலிருந்து, நம்முடைய அலங்கார ட்ரெஸ்ஸிலிருந்து எல்லாமே, எல்லாவற்றும் ஒழுங்கு. இப்போ உலகத்தில் சந்தோஷமான எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, எல்லா காரியத்தையும் அனுபவிக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. இன்னைக்கு உலகத்தில் ஒரு பொழுதுபோக்குக்கு, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு, ஒரு சந்தோஷத்துக்கு எங்க வேணாலும் போகலாம், அவங்க உலகம். ஆனால் நான் எங்க போகணும், எங்க போகக்கூடாது, எதை அனுபவிக்கணும், எதை அனுபவிக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட எனக்கு இது தகுதியா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றுக்கு என்ன செய்ய மாட்டேன், அடிமையாக மாட்டேன். நீ வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 10:23, 1 கொரிந்தியர் 6:12. நீ வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இந்த 2 வசனம் சொல்லுது, எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், ஆனால் உனக்கு ஒன்று தகுதி இருக்குது. இந்த தகுதி வந்து நம்முடைய ஸ்டேட்டஸ் கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டவன்,
நான் ஆவிக்குரியவன், நான் பரிசுத்தமுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறேன், நான் மீட்டெடுக்கப்பட்டவன், நான் வருகைக்கு போக வேண்டியவன், அந்த தகுதியை வச்சுதான் நம்மளை பார்க்கணுமா? நான் பரலோகத்துக்கு போக வேண்டிய ஆளு, எனக்கு இந்த இடம் தகுதியா, எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தகுதியா, எனக்கு இந்த பொருள் தகுதியா, நான் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலாமா, நான் அந்த இடத்துக்கு போகலாமா, இதை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா, நான் சம்பாதிக்கிற பணம் சரியான வழியில் வந்த பணமா, என் வாயின் வார்த்தைகள் உண்மையாலும் சரியான வார்த்தைகளா? நிதானிங்க. கர்த்தர் வார்த்தையை நம்ம எங்க மீறுகிறோமோ அது நமக்கு நாமே செய்து கொள்கிற தீமை. நிறைய நேரங்களில் எவ்வளோ வசனம் கேட்டால் நான் என்ன செய்யறது பாஸ்டர், என் சொந்தக்காரங்க நெருக்கிறாங்க, எனக்கு பண நெருக்கடி, வேற வழி இல்லை, என் குடும்பத்தில் போராட்டம், என் அக்கம்பக்கம் பிரச்சனை, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, பிரச்சனை வரக்கூடாதுன்னு காரியம் செய்த நிறைய நேரம் அறிந்தே மீறுகிறோம். உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும். நம்ம செய்கிற மீறுதல்கள் நிச்சயமான மறுபடி செய்யணும். ஆகவே தான் சொல்கிறேன், மீறுதலுக்கு ஒருபோது எனக்கூடாது. ஒருவேளை நீ சொல்ல உண்மைதான், எவ்வளவோ கர்த்தர்கிட்ட பேசினாரு, இது செய்யாத செய்யாத, வேண்டாம், இது பாவம், இது அருவருப்பு, இதை விட்டு எவ்வளவோ சொன்னார், நான் கீழ்ப்படி மீறினேன், இன்னைக்கு அனுபவிக்கிறேன் அப்படின்னு இருப்பீங்களானால், இந்த நகோமி மீறினா அனுபவிச்சா, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனால் எப்போ திரும்ப வாழ்க்கை கட்டப்பட்டுச்சுன்னா, அதே ரூத் 1:6 வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கிருந்து எழும்புனாங்க அந்த அம்மா? மோவாபிலிருந்து எழும்பிருச்சு. எந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டா? மோவாபி ஸ்தலத்தை விட்டு. அதாவது என்ன தப்பு பண்ணாலோ அதை சரிப்படுத்தினார். கர்த்தரை விட்டு மீறி எந்த இடத்துக்கு போனாலோ அங்கிருந்து ரிட்டர்ன் வருகிறார். இதைத்தான் நீ செய்யணும் எதிர்பார்க்கிறார். இதை செஞ்சிட்டீங்கன்னா, எந்த விஷயத்துல கர்த்தர் வார்த்தை மீறி நடந்தீங்களோ, எந்த விஷயத்துல தவறு செய்தீங்களோ, அதை நிமித்தம் நீங்க வாழ்க்கை உடைஞ்சு போயிருப்பீங்கன்னா, தவறை உணர்ந்து மனம் திரும்பி இனி உங்க வார்த்தை கீழ்ப்படி ஆண்டவரேன்னு சொல்லி உண்மையை ஒப்புரவானால், நீ ரூத் 4 வாசித்தீங்கன்னா, இனி எனக்கு லைஃபே இல்லைன்னு சொன்ன அந்த நகோமிக்கு கர்த்தர் வாழ்க்கை கொடுக்கிறார். ரூத்தின் மூலமாக ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளை வளர்க்கிற தாயானால் இழந்து போன எல்லா சந்தோஷத்தையும் திரும்ப கர்த்தர் கொடுத்தார். நான் மாறான்னு சொல்லப்பட்ட அவள் திரும்ப நகோமியாக மாறி கர்த்தர் அவளை சந்தோஷமாய் நடத்தினார். அல்லேலூயா. சில விஷயங்களை மீறி நடந்திருப்பீங்கன்னா இன்னைக்கு மனம் திரும்புங்க, தேவனோட ஒப்புரவாகுங்க. இனி நான் உங்கள் வார்த்தை மீற மாட்டான்றவரை, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிவேன். கர்த்தருக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க, ஒரு பிரதிஷ்டை பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கை உடைஞ்சு போயிருக்குமானால் திரும்ப கட்டி எழுப்புவார். அல்லேலூயா.